ராதிகா அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, என்னம்மா நைட்டு பரவாயில்லையா, தூங்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே ஏசியும் இல்லை, ரூமும் இல்லை, ஏதோ தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயூ நீ எப்படிம்மா? பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த அம்மா ரூமை பிடிங்கிச்சு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னும் 2-3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. இருமா பார்க்கலாம், கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் அந்த அம்மா எழுந்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஈஸ்வரி எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு வராங்க. ஐயோ என்ன டைம் 8 ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம், எங்கே கோபி நேரம் கிளம்பியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. காஃபி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹால்லேருந்து கத்துறாங்க. கத்துறவனே ராதிகா சொல்கிறாங்க, அம்மா அவங்க கூப்பிடுறாங்க, நான் போய் என்னென்னு கேட்டு வரேன். ஏய் எதுக்குடி போகிற, நீ போகவே போகாது, அவங்க என்ன உன்னையே கூப்பிட்டாங்க, காஃபி காஃபின்னு கூப்பிடுறாங்க, அந்த காஃபியாக அவங்களுக்கு போகும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன யாருமே இல்லையா, எவ்வளோ நேரம் கத்துறேன், இல்லை இருந்தும் குரல் கொடுக்காம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா அவங்க கூப்பிட்றாங்க, நான் போகிறேம்மா. இங்கே பாரு ராதிகா, உன்னை இவ்வளோ மோசமாக நடத்தும் போதே நீ அவங்கள இப்படி தாங்குற, இன்னும் உன்னை நல்லா நடத்திட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இன்னும் ஒரு 4-5 வாட்டி கத்தட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது கூட நீ போய் காஃபிலாம் போடக்கூடாது, நான் போய் போட்டு தரேன் அந்த அம்மாவுக்கு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே வராங்க, வந்து கேட்குறாங்க, காஃபி என்ன காஃபி, இங்கே யார் இருக்கா காஃபின்னு, ராதிகான்னு கூப்பிடணும், இல்லை என் பேர் சொல்லணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையானது செய்ய முடியணும், காஃபி காஃபி காஃபின்னு கத்துறீங்க, அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஈஸ்வரிக்கு. பாக்கியா சொல்கிறாங்க, அமிர்தா வேலைக்கு வர வேண்டாம், வீட்லேயே இருக்கட்டும், மாமாவை பார்த்துக்கிட்டா போதும், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா போதும், நான் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே எழுதி தரேன், இந்த சீட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஏன்டி நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. இல்லைம்மா அதுக்காக இல்லை, நீ குழந்தைய வச்சுருக்க, உனக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு எழுதி வச்சிடறேன், மெசேஜும் நான் அனுப்பிடுறேன், சரியா, ஏன்டி இந்த பேப்பரை கூட நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. அதுக்காக இல்லைம்மா, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான், சரி நான் போயிட்டு வரேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பி போகிறாங்க. ஜெனி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க செடியன்கிட்ட. செடியா நான் வீட்டை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேனா, ஏன் பார்த்துக்க மாட்டேன், சூப்பராக பார்த்துப்பேன், எனக்கு ஒரு நாள் சமையல் பண்ணி கொடுத்தல சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை செடியா, அமிர்தா மட்டும் தான் நல்லா பார்த்துப்பாங்களா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு வீட்டை பார்த்து பழக்கம், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா என்கிட்ட அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜெனி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு. வந்தவனே சொல்கிறாரு, இந்த பக்கத்தில் இருக்க இடத்த நான் தாம்மா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே ஒரு கடை வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாரு. கடையா, என்ன கடை, ஏம்மா உங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நான் சூப்பராக அழகாக ஒரு ஏசி பார் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது பாரா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம்மா, என்னோடய பாரில் குடிச்சிட்டு அழகாக உங்ககிட்ட வந்து சாப்பிடுவாங்க, உனக்கு நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. செல்வி அப்படி சொல்கிறாங்க, என்னக்கா இது நடக்குது, அப்போ நாம் கூட ஏதாவது கஷ்டம்னா ரெண்டு கட்டிங் போட்டு போகலாம்லக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செல்வி பேசிகிட்டு இருக்கா, வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு பார் வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம ஹோட்டல் நடத்தவே முடியாது, குடிச்சிட்டு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் கலாட்டை பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே. அக்கா இந்த கடையை வாடகை விட்டாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நம்ம பேசலாம்க்கா, அவங்ககிட்ட சொல்லி எப்படியாவது தடுக்கலாம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் பேசி பார்க்கலாம், கடவுளே இந்த கடை இங்கே வரக்கூடாது, வந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நம்மளால் ஹோட்டல் நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. எழில் கிளம்புறாரு. என்ன கதெல்லாம் நல்லா சொல்லிவிட்டு நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு